இறையருளை வேண்டி சத்யசாயி நாமத்தினால் இந்த அருமையான ஒரு ஆத்மீக நிலையத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற பெரியோர்களை, என்னை அறிமுகம் செய்து உரையாற்றி இருக்கின்ற அன்பு சகோதரன் அவர்களே, அவையில் இருக்கின்ற பெரியோர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். உலகம் உய்வதற்காக தோன்றிய பெருமகன் சத்யசாயி பாபாவினுடைய பெயரால் ஆத்மீக நிலையத்தை கனடாவிலே அமைத்து மனிதர்களை புனிதர்களாக வாழ வைக்கின்ற ஒரு அருமையான முயற்சியை இட்டு மிக மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கின்றேன். எங்கள் வாழ்விலே ஆத்மீக சிந்தனையோடு வாழ்வது என்பது கடவுள் எங்களுக்கு தருகின்ற ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பிலே இப்பொழுது நான் இங்கே வருகின்ற போது பிள்ளைகள் அருமையான ஒரு நாடகத்தை நடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நாடகத்திலே யமதர்மராஜனை கண்டவுடனே ஒரு பயம் எல்லாருக்கும் வருகிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு நாள் அவனை சந்தித்தே ஆக வேண்டும் என்று ஒரு பயம் வருகிறது. எனக்கு இங்கே யமதர்மராஜனை கண்டவுடனே கனடாவிலே அவன் இருக்கிறானா என்று ஒரு கேள்வி வந்தது. அருமையாக பிள்ளைகள் நடித்தார்கள். கொஞ்ச நேரம் இந்த உலகத்தை மறந்து ரசிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த நாடகத்தை நெறியாழ்வை செய்தவர்களுக்கும் பாத்திரங்களாக மேடையில் ஏறியவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள். இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாரும் பிறந்திருக்கின்றோம். தாய் சுமந்து பெற்றிருக்கின்றாள். பெற்ற தாய் எந்த ஒரு குழந்தையும் எப்போ என் பிள்ளை சிரிக்கும் என்றுதான் எதிர்பார்ப்பாள். பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் பெற்ற தாய் 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் பால் ஊட்டி சீராட்டி தன்னுடைய பிள்ளையை அழகு பார்த்து அந்த பிள்ளை சிரிக்க தொடங்கிவிட்டால் அந்த தாயினுடைய எல்லை மகிழ்ச்சி எல்லையற்றது. தன்னுடைய கணவனை கூப்பிட்டு காட்டுவாள், என் பிள்ளை சிரிக்க தொடங்கி விட்டான் பாருங்கள் என்று. இப்ப அப்பா வந்து கேட்பார், இங்க எனக்கு ஒருக்கா சிரிச்சு காட்ட சொல்லி. இப்ப சிரிச்ச உடனே அப்பா சொல்லுவா, சிரிக்க யார போல இருக்குன்னு. அம்மா சொல்லுவா, உங்களை போலதான். இப்ப தன் புள்ள சிரிச்ச மகிழ்ச்சியை வீட்டிலே பேரன் பேத்தி இருந்தால் அவர்களுக்கு கூட்டி கொண்டு போய், எங்களுடைய தாத்தாவுக்கு ஒருக்கா சிரிச்சு காட்டு. பிள்ளைக்கு ஒன்றும் விளங்காது, 6 மாத குழந்தை. தாத்தா எங்க சிரியடா பையன் சிரித்தால் சரியா பாட்டி போல சிரிக்கிறான் என்று சொல்ல, பாட்டி இல்லை உங்களை போலதான் சிரிக்கிறான் என்று சொல்லி, இதோடு கூட ஒரு பெற்றோர் ஓய்ந்து விடுவதில்லை. ஊரிலே என்றால் பக்கத்து வீட்டுக்காரரை வேதியால கூப்பிட்டு, இப்ப எங்கட பிள்ளை சிரிக்க தொடங்கிட்டார், இவரும் உங்களோட சொந்தக்காரர் தான், சிரிச்சு விடுங்கன்னு கேட்டால் அந்த பிள்ளையை கஷ்டப்படுத்தி சிரிப்பிப்பார். ஒரு தாய் தந்தை என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால், தாங்கள் பெற்ற பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் சிரித்து கொண்டு வாழ வேண்டும். சீவியம் முழுவதும் ஒரு மனிதன் சிரித்து கொண்டு வாழ்வதுதான் பெரிய பேறு. அதற்காகத்தான் உழைக்கிறோம், ஓடியாடி பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்கிறோம், பிள்ளைகளுக்கு கல்வியை தேடி கொடுக்கின்றோம். வாழ்நாள் முழுவதும் குழந்தைகள் சிரிப்பதற்காக. பகவான் சத்யசாயி பாபா அவர்கள் குழந்தைகளுக்கான இந்த பாலர்களுக்கான கல்வி சிந்தனைகளை தன்னுடைய அடியவர்கள் மூலம் பரப்பி, சின்ன வயதிலேயே பிள்ளைகள் சிரித்து மகிழ்ந்து கற்க வேண்டும் என்பதற்காக
உலகம் முழுவதும் இத்தகைய ஆத்மீக கல்வி நிலையங்களை தன்னுடைய பக்தர்கள் ஊடாக தோற்றுவித்தார். காரணம் என்னவென்றால், சின்ன வயதிலேயே சிரித்து ஆடி பாடி மகிழ்ந்து இந்த உலகத்தை ரசிக்க வேண்டும். வாழ்க்கையிலே நாங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஜென்மத்திலே சிரித்து மகிழ்ந்து வாழ்கிற நாட்கள் தான் நாங்கள் செய்த புண்ணியமான நாட்கள். நாங்கள் சிரிக்காமல் இருக்கின்ற இடம் ஒரே ஒரு இடமாக இருக்க வேண்டும். அது இந்த உயிர் எங்களை விட்டு போன பின்னாலே, உயிர் இருக்கும் வரை ஒரு நாளும் சிரிக்க வேண்டும். நான் சில வயதிலே மூத்தவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களை பார்க்க போகிற போது, எங்களுடைய முதியோர் இல்லத்திலேயே இருக்கிறார்கள். 90 வயது, 98 வயது, 103 வயதிலே கூட எங்களுடைய முதியோர் இல்லத்திலே ஒரு பாட்டி இருந்து இறையடி சேர்ந்தார். அந்த வயதில் இருக்கின்றவர்களிடம் நான் கேட்பேன், எப்படி இருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள்? எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சிரிப்பார்கள். இன்றைக்கோ நாளைக்கு கொண்டிருக்கின்ற இடத்திலே கூட அவர்கள் சிரிப்பார்கள். எப்படி என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், நான் மேலே போகிறேன், என்னுடைய கணவனை சந்திக்க போகிறேன், என்னுடைய தாய் தந்தையை சந்திக்க போகிறேன், அதனாலே நான் சிரித்து கொண்டிருக்கிறேன் என்று மரணத்தை கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவத்திலே சில பேர் இருக்கிறார்கள். சில பேர் இருக்கிறார்கள் மரணத்தை ஏற்பதற்கு தயார் இல்லாமல் இருப்பார்கள். மரணம் கூட ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். 103 வயது நிரம்பி இருந்த ஒரு பாட்டி சந்திரனாக்கு அவ தெரியும். அவர்கள் எனக்கு ஒரு சில நாட்களுக்கு முதல் சொன்னார்கள், ராத்திரி என்னுடைய கணவன் வந்து நல்ல அழகான தோற்றத்தில் வந்து நின்றார், அநேகமா நான் போக போறேன் போல இருக்கேன். நான் சொன்னேன், அப்படி ஒன்றும் இல்லை, நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். இல்லை இல்லை, அவர் கேட்டார், வளமையை விட அழகா வலிக்கிட்டு வந்தார். அப்ப நான் கேட்டேன், அவர் இறந்து எத்தனை நிமிஷம் ஆச்சுது, ராத்திரி வந்தார். ஒரு சில நாட்கள்ல அந்த பாட்டி கண்ணை மூடிவிட்டார். ஏனென்றால் அந்த 3 நாளா அவரை சந்திக்க போகிறேன் என்கின்ற நினைப்போடு தான் இருந்தார். திருப்தியாக அவர்கள் போய்விட்டார்கள். இந்த ஜென்மத்திலே எங்களுடைய பிறவி ஒரு அருமருந்தான பிறவி. இந்த பிறவியிலே கடவுளை நன்றாக கும்பிடுங்கள். இங்கே இந்த பிள்ளைகள் சொர்க்கம் நரகத்தை பற்றி உங்களுக்கு வடிவாக விளங்கப்படுத்தினார்கள். சொர்க்கம் மேலே போய்தான் சொர்க்கத்தை சந்திக்க வேண்டும் என்றல்ல, கீழேயும் சொர்க்கம் இருக்கின்றது. வீடு ஒரு சொர்க்கமாக இருக்க வேண்டும் என்றால் வீட்டிலே இருக்கின்றவர்கள் ஒருவர் புரிந்து கொண்டு ஒற்றுமையாக இருந்தால் வீடு சொர்க்கம். வீட்டிலேயே கோபங்கள் வளருமையானால் வீடு நரகமாகிவிடும். தமிழர்கள் வீடு என்று இருக்கின்ற இடத்துக்கு பெயர் வைத்தார்கள். அதே தமிழர்கள் நல்ல கதியை அடைவதற்கும் வீடு பேர் என்று வைத்தார்கள். இருக்கிறதும் வீடு, பிறகு வீடு பேறு அடைதல் என்றால் என்ன என்று கேட்டால், இருக்கிற போதே சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருப்பிடத்துக்கு வீடு என்று பெயர் வைத்தார். அந்த வீட்டிலே கணவன் மனைவி பிள்ளைகள் கலகலப்பாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சிலர் அந்த மகிழ்ச்சியை வீட்டிலே பரப்பிக் கொள்வார்கள். கடவுளை கும்பிடுவது அதற்காகத்தான். முதல் மகிழ்ச்சி இருப்பிடத்திலே இருக்க வேண்டும். சில பேருக்கு இந்த வீடு சரியில்லை என்று தொடங்கி விடுவார்கள். இந்த வீடு என்ன, இந்த வீடு சரியில்லை. உறங்குகின்ற வீட்டு ஒரு நாளும் சரியில்லை என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் கடைசியிலே நாங்கள் உறங்குவது ஒரு சிறிய இடத்திலே தான். இருக்கின்ற போது எல்லாத்தையும் திருப்திப்படுகின்றவன் தான் நல்ல மனிதன். இது என்னுடைய வீடு அழகான வீடு என்று ஒரு ஆத்மா நினைக்க வேண்டும். அது சிறிய வீடாக இருக்கலாம், பெரிய வீடாக இருக்கலாம். இதைத்தான் பகவான் போதித்திருக்கிறார். எங்களுக்கு கிடைத்த உறவுகளை திருப்திப்பட வேண்டும்.
சில பேர் இருக்கிறார்கள், நல்ல அழகானவர்களை கண்ட உடனே தங்களுக்குள்ளேயே கவலைப்பட தொடங்குகிறார்கள். அந்த ஆள் நல்ல அழகா இருக்குது, நான் அழகில்லாமல் இருக்கிறேன். இந்த ஆள் நல்ல வெள்ளையா இருக்குது, நான் நிறங்குறைவாக இருக்கிறேன். ஒரு காலமும் இந்த உருவங்களுடைய அழகு என்பது மனம் தான் அழகு. இந்த உலகத்திலே ஆக கூடுதலான சிலை யாருக்கு வைத்திருக்கிறார்கள்னா மகாத்மா காந்திக்கு தான். காந்தி அழகானவரா? பெரிய மண்டை, பெரிய காது, சட்டையே போடாத தேகம். காந்திக்கு ஏன் உலகத்திலே ஆக கூடுதலான சிலை இருக்குது? அழகுக்காக. அவருடைய உள்ளம் அழகு, அவருடைய மனம் அழகுன்ற காரணத்தினாலே தான் எங்க பார்த்தாலும் காந்திக்கு சிலை வைத்திருக்கிறார். நல்ல அழகானவர்களுக்கெல்லாம் சிலை வைத்திருக்கிறார்களா? கிடையாது. நல்ல மனிதர்களுக்கு தான் தெய்வமாக சிலை வைப்பார்கள். எனவே எங்களுக்கு இருக்கின்ற சரீர அழகை பற்றி அவ்வளவு நாங்கள் அலட்டிக் கொள்ள தேவையில்லை. கடவுளுடைய படைப்புகள் தான் மனிதர்கள். எண்ணிறைந்த ஜீவராசிகளை படைத்த கடவுள் எங்களை சிந்திக்கின்ற ஆற்றலோடு, சிரிக்கின்ற ஆற்றலோடு, ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலோடு படைத்திருக்கின்ற போது நாங்கள் கவலைப்படக்கூடாது. சில பேர் கண்ணாடியிலே போய் நின்று தங்களுடைய அழகை பார்ப்பார். வெளியிலே போக போறேன், விழாவுக்கு போக போறேன் என்று கண்ணாடியில இருந்து தலையை சரி செய்து, முகத்தை சரி செய்து, இன்னும் கொஞ்சம் பவுடரை எழுதி முகத்துக்கு பூசி எல்லாம் நாங்கள் புற அழகை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய அக அழகை பற்றி நாங்கள் சிந்திப்பதில்லை. ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த சபைக்கு வருகின்ற போது, இவர் நல்லவர், இவரோடு கொஞ்சம் பேச வேண்டும் என்று சில பேர் ஓடி போய் பேசுவார். சில பேர் அழகாக வெளிக்கிட்டு வந்திருப்பார்கள். இந்த ஆளோட கதைச்சால் ஆபத்து, பேசாம இருப்போம் என்று இருப்பார்கள். சில பேர் அழகோடு வந்திருப்பார்கள், ஆனால் மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இல்லை. அகம் அழகாக இருந்தால் புறத்திலே இருக்கின்றவர்கள் எல்லாம் இவர் நல்லவர் என்று ஏற்றுக்கொள்வார்கள். நாங்கள் கும்பிடுகின்ற கடவுள்கள் எல்லாம் ஒரு வடிவத்திலே இருக்கின்றார்கள். வைரவரையும் கும்பிடுகின்றோம், சிவனையும் கும்பிடுகின்றோம், கிருஷ்ண பரமாத்மாவை கும்பிடுகிறோம், புத்தரை கும்பிடுகிறோம், இயேசுவை கும்பிடுகிறோம், அல்லாவை கும்பிடுகிறோம், சாயியை கும்பிடுகிறோம். தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூட உய்வதனைத்திலும் ஒன்றாய் விளங்கும் ஓர் பொருளானது தெய்வம். தீயினை கும்பிடு பார்ப்பர் நித்தம் திக்க வணங்கும் துருக்க கோயில் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார். யாவரும் பணிந்திடும் தெய்வம், யாவிலும் நின்றிடும் தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று. இது பற்பல சண்டைகள் வேண்டாம் என்று கேட்டார் மகாகவி பாரதியார். இந்த உலகத்திலே எத்தனையோ வடிவமாக கடவுள்கள் எங்களுக்கு முன்னாலே காட்சி அளிக்கின்றது. அத்தனை கடவுளும் சொல்லி இருக்கின்ற நல்ல காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். பிறப்பே ஒரு சொர்க்கமாகும். வாழ்க்கையிலே யார் கோபத்தை வளர்த்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தை இழக்கிறார்கள். கோபத்தை வளர்ப்பவர்கள் நரகத்தை சிருஷ்டி செய்பவர்கள் என்று பகவத்கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா அழகாக எடுத்துரைத்தார். வீட்டிலே அடிக்கடி கோபத்தை வளர்த்தால் வீடு சொர்க்கத்துக்கு எதிராகிவிடும். வேலை செய்கின்ற இடத்திலே கோபத்தை வளர்த்தால் அது சொர்க்கத்துக்கு மறுமையாகிவிடும். சமூக சேவை செய்கின்ற இடத்திலே கோபத்தை வளர்த்தால் அந்த இடம் சொர்க்கத்துக்கு மாறாகிவிடும். நாங்கள் எங்கெல்லாம் பழகிறோமோ அங்கெல்லாம் சிரித்து, கோபத்தை சமாளித்து, மற்றவர்களையும் முதுகை தட்டி அவர்களையும் அரவணைத்து கொண்டு போனால் போகின்ற இடமெல்லாம் சொர்க்கம். போகின்ற இடங்கள் எல்லாம் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை உருவாக்குவதற்காகத்தான் பகவான் சத்யசாய் பாபா பால பருவத்திலே, பால வியாச பருவத்திலேயே குழந்தைகளிடத்திலே ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை வளர்த்து கொண்டு மெஞ்ஞான அறிவை பெற்றுக்கொண்டு இரக்கமுள்ள மனிதர்களாக இந்த உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக, கருணை உள்ள மனிதர்களாக இந்த உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக
அவர் சொன்ன சிந்தனைகள் தான் இன்றைய இந்த கல்வியும் இன்றைய இந்த வைபவம். மனிதர்களாகிய எங்களிடம் இரக்கம் வேண்டும். கடவுள் எங்களுக்கு இரக்கம் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உடம்பை படைத்துவிட்டு இந்த உலகத்தையே பார்க்கின்ற அழகான 2 கண்களை தந்துவிட்டு, இந்த அழகான கண்கள், இந்த சொர்க்கமாக இருக்கின்ற இந்த பூமியை பார்க்கிற கண்கள் துன்பம் வருகின்ற போது இரக்கப்பட வேண்டும் என்பதற்காக அழுகையையும் ஆண்டவன் படைத்தான். இன்னொருவருடைய கஷ்டத்தை பார்த்து நீ கண்ணீர் விட வேண்டும், இன்னொருவருடைய கண்ணீரை பார்த்து நீ துடைக்க வேண்டும். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார் சுவாமி விவேகானந்தர். எந்த ஒரு ஏழையை எந்த ஒருவர் கஷ்டப்படுகிறாரோ அவரை சிரிக்க வைப்பது கடவுளை சந்திப்பது என்றார் சுவாமி விவேகானந்தர். அதற்காகத்தான் உண்ண உணவுக்கு வசதி இல்லாமல் உலகத்திலே ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். ஏழைகள் என்பவர்கள் உலகத்திலே காலத்து காலம் இருக்கிறார்கள். அவர்களையும் சிரிக்க வைக்கின்ற முயற்சி தான் சமூக சேவை. அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதுதான் ஜீவ சேவை. ஜீவ சேவையை சிவபூசி என்றார்கள். இன்னொரு ஆத்மாவினுடைய துயரை பார்த்து நாங்கள் துடைக்க வேண்டும், அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். அதனாலே ஏழை பங்காளனாக இறைவன் இருப்பது போல இறை அடியவர்களாகிய நாங்களும் ஏழை பங்காளனாக இருக்க வேண்டும். நாங்கள் சாப்பிட்டோம், நாங்கள் அழகாக உடுத்தோம், நாங்கள் நல்ல வாகனம் வைத்திருந்தோம், நல்ல ஆபரணங்கள் போட்டிருந்தோம் என்ற திருப்தி ஒரு மனிதனுக்கு திருப்தி அல்ல. இன்னொரு மனிதன் உணவு உண்ண முடியாதவனுக்கு சோறு போட்டோம் என்கின்ற திருப்தி இருக்கிறது, அதுதான் பெரிய திருப்தி. தானங்களிலே பெரிய தானம் அன்னதானம். இந்த உலகத்திலே இன்னொரு ஆத்மா பசியோடு இருக்கின்ற போது அந்த ஆத்மாவினுடைய பசியை போக்குவது பெரிய கைங்கரியம். நாங்கள் சாப்பிட்டால் மட்டும் போதாது, இன்னொருவனுக்கு சோறு போடுகின்ற புண்ணியம் எல்லாவற்றையும் செய்பவர்கள் தான் சொர்க்கம். இம்மையிலும் சொர்க்கம், மறுமையிலும் சொர்க்கம். எனவேதான் ஒருபடி ஜனனம் மறுபடி மரணம் வாழ்க்கையிலே நிச்சயம். நாங்கள் பிறந்தோம், ஒரு நாளைக்கு இந்த வையகத்தை விட்டு போக போகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிந்திக்க வேண்டியது, நாங்கள் சாப்பிட்டோம் என்பதற்கு அப்பால் நான் என்ன நல்ல காரியம் செய்தேன், என்ன நல்ல வேலை, நல்ல உதவிகளை மற்றவர்களுக்கு செய்தேன் என்று சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், தான தர்மம் மற்றவர்களை வாழ வைக்கும். எங்கேயோ முகம் தெரியாதவர்களுக்கு உதவி செய்வது பெரிய புண்ணியம். எனக்கு தெரிந்தவர்களுக்கு உதவி செய்தோம் என்று சொல்லி நாங்கள் வீராப்பு பேசுவதை விட, தெரியாதவர்களுக்கும் நாங்கள் சோறு போட்டோமே என்று மகிழ வேண்டும். அதற்காகத்தான் முன்னோர்கள் சத்திரங்களை கட்டி வைத்தார்கள், மடங்களை கட்டி வைத்தார்கள். சாப்பாடு கொடுத்து கொடுத்து வாழ்ந்த ஒரு சமுதாயம் தான் நாங்கள். அந்த பூர்வீக புண்ணியம்தான் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை. எத்தனையோ நாடுகளுக்கு நாங்கள் இடம்பெயர்ந்தோம். அந்த நாடுகள் எங்களை ஏதோ கடவுள் ஏதோ ஒரு வடிவத்திலே ஏற்று வீடு தந்து, பொருள் தந்து, வேலை தந்து, இப்பொழுது இந்த மண்ணுக்கு நீங்களும் சொந்தக்காரராக இருக்கின்றீர்கள். இதெல்லாம் உங்களுடைய மூதாதையர்கள் செய்த புண்ணியம். அவர்கள் யாருக்கோ சாப்பாடு கொடுத்த புண்ணியம். அவருடைய சந்ததியிலே வந்தவர்களுக்கு கஷ்டம் இல்லாமல் கடவுள் ஏதோ ஒரு நாட்டை காட்டினார், ஏதோ ஒரு வசதிகளை தந்தார். அச்சமின்றி, அவலமின்றி, துன்பத்துயரமின்றி வாழ்வதற்கு கடவுள் சில வழிகளை தந்தார். 1000 கோடி நன்றி சொல்லுங்கள். இருப்பதற்கு, வாழ்வதற்கு, உண்பதற்கு, உடுப்பதற்கு, உறவுகளை தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். தெய்வங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகளுக்கு சந்தோஷப்பட வேண்டும். எல்லாரையும் கடவுளுடைய வடிவமாக பார்க்க வேண்டும். எனக்கு தெரியும், என்னுடைய ஒரு நெருங்கின உறவினர்கள்
கணவன் மனைவி 90 வயதை தாண்டி இருந்தார்கள். அந்த அம்மா சமைத்து அந்த 90 வயதிலேயும் அந்த தாத்தாவுக்கு சாப்பாட்டை பிசைந்து பிசைந்து குழந்தைகளுக்கு கொடுப்பது போல கொடுப்பார். அவர் சாப்பிடுவார். நான் ஒரு நாள் அவரை தனியாக கேட்டேன், நீங்கள் சரியான பாசமாக இருக்கிறீர்கள். அவருடைய சொன்னார், அது லட்சுமி, என்னுடைய மனைவி ஒரு லட்சுமி, ஒரு தெய்வ பிறவி. திருப்பி கொஞ்சம் அவர் இல்லாத நேரம் அந்த அம்மாவை கேட்டேன், எனக்கு வாழ்வு தந்த தெய்வம் என்றார். இப்ப சில பேரை நான் கண்டு கேட்பேன், அது ஏதோ வருது போகுது என்று அகிர்தனியில பேசுகிறார்கள். எது என்று கேட்டால் கணவனை பற்றி பெண்கள் பேசுகிறார். சரி, கணவனை பார்த்து கேட்டால் எல்லாம் அவன் நெச்சதை செய்கிறான், நான் ஏதோ இருக்கிறேன் என்கிறார். உயர்தனையாக வாழ வேண்டிய மனிதர்கள் சில பேர் அகிர்தனையாக இன்றைக்கு வாழ்கிறார்கள். அது என்ன அர்த்தம்? அது இது போகுது வருது. ஒரு காலத்திலே கணவனை அத்தா என்றார்கள். அத்தா என்றால் தலைவன், எனக்கு தகப்பன். அது கொஞ்ச காலம் மெருகி அத்தான் என்று சொன்னார்கள். இப்ப பேர் சொன்னார்கள். சில பேர் அப்பா என்று பிள்ளைகள் கூப்பிடுவது போல சொல்லுவார்கள். பிறகு இப்ப சில நேரம் அது இது உது எது என்று சொல்லுவார்கள். நான் பாடசாலையிலே மாணவனாக படிக்கின்ற போது ஒரு அரச படத்தை, திரைப்படத்தை பார்த்தேன். என் பிராணநாதா, என் பிராணநாதா என்று அந்த மனைவி அரசனுக்கு பின்னாலே போய் பிராணநாதா. எனக்கு விளங்கவில்லை, இது புருஷனுக்கு பேராக்கும் என்று நினைத்து என்னுடைய தமிழ் ஆசிரியர்கிட்ட கேட்டு யாழ்ப்பாண வித்துக்கு பிராணநாதாண்டா என்ன? அவர் சொன்னார், காற்று உயிர். என் பிராணநாதா என்று பட்டத்து ராணி புருஷனை கூப்பிடுறா, நீ இதுக்கு மட்டும்தான் எனக்கு இந்த சிறப்பு, நீ போய்விட்டாய் என்ற சுவாசிப்பே இல்லை, எனக்கு பிறகு மகிழ்ச்சி இல்லை. அதனாலே அந்த காலத்திலே பிராணநாதா என்று கூப்பிட்டார்கள். பின்னாலே அத்தா என்று கூப்பிட்டார்கள், அத்தான் என்று கூப்பிட்டார்கள். இப்ப என்ன பொத்தான் என்று சொல்லுகிறார்களே. எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்வு எங்களுடைய முன்னோர்கள் அனுபவித்தார்கள். அன்றைக்கு எல்லாம் இது குறைந்து 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 இயந்திரங்களோடு மனிதர்கள் வாழுகின்ற வாழ்க்கையாக போய்விட்டது. சத்யசாய் பகவானுடைய சிந்தனையிலே கீழத்தையத்து குடும்ப உறவு பற்றி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீங்கள் படித்து பாருங்கள். என்ன அழகாக கீழத்தைய உறவை பற்றி சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார் பகவான், தாய் தந்தை, இனிய கணவன், இனிய மனைவி, இனிய பிள்ளைகள் எல்லாமே தெய்வத்தினுடைய வடிவங்கள் என்று எந்த ஒரு ஆத்மா கருத தொடங்குகிறதோ இந்த பிறவியே சொர்க்கம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த பிறவியிலே நாங்கள் எதை எதை வெறுக்க தொடங்குகிறோமோ, வெறுப்புக்குரியதாக தொடங்கிவிட்டால் எல்லாமே வெறுப்பாகிவிடும். எனவே ஆத்மீகம் என்பது இதுதான். சொர்க்கத்தை மேலே தேடுவதை விட கீழே தேடுங்கள், இந்த ஜென்மத்திலே தேடுங்கள். இதை விட பெரிய சொர்க்கத்தை தேடுவோம் என்று அடுத்த சொர்க்கத்துக்கு போங்கள். சொர்க்கத்தை சிருஷ்டி செய்பவர்கள் நீங்களே தான். வீட்டில் ஒரு அழகான மரத்தை நட்டு, அழகான பூக்கண்டை நட்டு, வீட்டு முற்றத்திலேயே ஒரு சொர்க்கத்தை கதவை திறந்தவுடனேயே காணலாம். அதே வீட்டு முற்றத்தை வெறுமையாகவும் காண முடியும். வீட்டுக்குள்ளேயே அழகான ஓவியத்தை, அழகான ஆண்டவனுடைய படத்தை, பூமாலை வைத்து வீட்டுக்குள்ளேயே சொர்க்கத்தை காணலாம். வீட்டுக்குள்ளேயே ஒரு குத்துச்சண்டை வீரனுடைய படத்தையும், கோபத்திலே பார்க்கின்றவனுடைய படத்தையும் வீட்டிலே ஒட்டி விட்டு வீட்டுக்குள்ளேயே குத்துச்சண்டை சண்டை பிடிக்கலாம். ஒரு மேலத்தை அறிஞன் சொன்னான், வீட்டிலே கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. அப்பொழுது நீதிமன்றத்துக்கு போனார்கள். நீதவான் ஒரு உளவியல் அறிஞரை போய் இவர்களை சமாதானப்படுத்துவதற்கு இவருடைய வீட்டிலே எப்படி வாழ்கிறார்கள் என்று போக சொன்னார். அந்த உளவியல் அறிஞன் போய் பார்த்தான். வீட்டிலே போன உடனே ஒரு குத்துச்சண்டை வீரன் அகோரமாக பார்க்கிற படம் வீட்டு கதவிலேயே இருந்தது. இவன் அந்த குத்துச்சண்டையிலே ஒரு ரசிகன்.
படுக்கை அறைக்கு போனா அங்க 7-8 குத்துச்சண்டை வீரனுடைய படம் இருந்தது. சமையல் அறையில் இருக்கிற குளிரூட்டு பெட்டிக்கு மேலே அதிலே 7-8 குத்துச்சண்டை வீரனுடைய படம் இருந்தது. வீட்டுக்குள்ளே குத்துச்சண்டையை விட வேறு என்ன இருக்கும்? காணுகின்ற காட்சி எல்லாம் இன்னொருவனை குத்தி விழுத்துகின்ற காட்சியாக இருந்தால் அந்த வீட்டிலே சொர்க்கத்துக்கு என்ன வாய்ப்பு? அதனாலே தான் வீட்டிலே லட்சுமி கடாட்சம் இருக்க வேண்டும் என்றால் குத்துச்சண்டை கூடாத ஒரு நிகழ்ச்சி அல்ல, அதுவே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நாங்கள் வாழுகின்ற வீட்டிலே அமைதியும் ஆனந்தம், காணுகின்ற காட்சி எல்லாம் கருணை காட்சியாகவும் மகிழ்ச்சிக்குரிய காட்சியாகவும் மனிதன் தன்னை மாற்ற வேண்டும். அதற்காகத்தான் பகவானுடைய நிலையங்கள் எல்லாவற்றையும் அழகு காட்சிகளை காண்பிக்குமாறு அவர்கள் தன்னுடைய பக்தர்களுக்கு கட்டளையிட்டார். சிறிய குடிசையில் இருக்கலாம், பெரிய மாளிகையில் இருக்கலாம், ஆனால் இருக்கின்ற இடம் மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றுங்கள் என்று பகவானுடைய வேண்டுதல் விடப்பட்டது. எனவேதான் ஞான உபதேசங்களை பெற்ற ஒரு மகா ஞானியாகிய சத்யசாய் பகவானுடைய பேராலே அந்த சிந்தனையோடு இருக்கின்ற நீங்கள் அவர் சொன்ன உன்னதமான கருத்துக்களை உங்களுடைய உள்ளத்தில் இருத்துங்கள், அவருடைய உயர்ந்த எண்ணங்களை இருத்துங்கள். அவர்கள் பெரும்பாலும் பக்தர்களுக்கு திருநீற்று வடிவத்திலே காட்சி கொடுத்தார். தூய்மையானது நீர், தன்னுடைய படங்களுக்கூடாக திருநீற்றை கொட்டி காட்டினார். நல்ல பக்தர்கள் எத்தனையோ பேர் அந்த காட்சியை கண்டிருக்கிறீர்கள். மிக புனிதமானது நீர். எந்த ஒரு மனிதனும் இறுதியிலே நீராகி விடுவார். இந்த நீரை பூசுகின்ற பண்பாடு எங்களுடைய பாரம்பரியமான பண்பாடு. தூயது வெள்ளை, வெண்மை. விட்டுவிட போகுதுயிர் விட்டவுடன் சுட்டுவிட போகின்றார் சுற்றத்தார் என்று பட்டணத்தார் முன்னாலே வருகின்றவருடைய நீரை பார்த்து பாடி. அந்த வெண்மை புறத்திலே மட்டுமல்ல அகத்திலேயும் இருக்க வேண்டும் என்பதுதான் பகவானுடைய சிந்தனை. அதனாலே அந்த வீட்டிலே எல்லாம் தன்னை வைத்து வழிபாடு செய்து உருக்கமாக கும்பிட்டவர்களுடைய வீட்டிலே நீரு மழை பொழிந்தார். எப்படி புனிதம் புனிதம் சேர சேர அந்த வீட்டிலே விபூதி மழையை பொழிந்து காட்டினார். வெண்மை, தூய்மை. இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம் தூய்மை. எந்த அப்பழுக்குமற்ற மனிதர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்பதுதான் அந்த நீற்றினுடைய விபூதியினுடைய அடையாளம். அத்தகைய உயர்ந்த கருத்துக்களை, உயர்ந்த சிந்தனைகளை படைத்த அந்த மகான் இந்த உலகத்துக்கு போதித்தது ஏராளம். யுகந்தோறும் தெய்வங்கள் மனித வடிவங்களிலே வந்து மனிதர்களை ஆற்றுப்படுத்துவதுண்டு. அப்படி ஆற்றுப்படுத்தி கோடிக்கணக்கான மக்களை கும்பிட பழக்கி கோடிக்கணக்கானவர்களை குடிவரிகளிலே இருந்து காப்பாற்றி கோடிக்கணக்கானவர்களுக்கு நல்ல பாதையை காட்டிய இந்திய தேசத்திலே, ஞானிகள் தோன்றிய தேசத்திலே தோன்றிய அந்த மகான் இந்த உலகத்துக்கு தந்த போதனைகளை படிப்பது மட்டுமல்ல, வாழ்விலே ஒரு பகுதியாவது சேர்த்து கொள்ளுங்கள். சிறு துளி பெருவெள்ளம், ஏதோ ஒரு தர்மத்தை எங்கேயாவது செய்து கொள்ளுங்கள். எதியோப்பியா என்ற ஒரு நாடு இருக்கின்றது, இன்றைக்கு வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறது. உலக சுகாதார ஸ்தாபன விளக்கிடையே எதியோப்பியாவை காட்டுவார்கள். இனம்புந்தோலுமாக குழந்தைகள் மரங்களில் விழுந்த இலைகளை எடுத்து சாப்பிடுவார்கள் பசியிலே. நாங்கள் எல்லாம் சாப்பிட்ற போது கடவுளுக்கு எத்தனை நமஸ்காரம் செய்ய வேண்டும். இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயே உலகத்திலே சில நாடுகளிலே உண்ண வழி இல்லாமல் மரங்களுடைய கிளைகளை, இலைகளை, வேர்களை பிடுங்கி சாப்பிடுகின்ற குழந்தைகளை யுனெஸ்கோ இடையிடையே காட்டுகிறார்கள். கொட்டாதீர்கள், கொட்டாதீர்கள், தண்ணீரை வீணாக்காதீர்கள், சாப்பாட்டை கொட்டாதீர்கள். மகான்களும் அதைத்தான் சொன்னார். வீணாக்கி விடாதீர்கள். வீணாக்கி விடுவோமே ஆனால் மீண்டும் நாங்கள் சொர்க்கத்தை கடந்து இங்கேயோ இந்த பிள்ளைகள் சொன்னது போல ஒரு இடத்துக்கு போக வேண்டி வந்துவிடும். சாப்பிடுகிற போது தொட்டு கும்பிடுங்கள்.
தண்ணீர் குடிக்கின்ற போது கடவுளை நினையுங்கள். நித்திரைக்கு போகின்ற போது உறங்குவதற்கு ஒரு இடம் கிடைத்தது என்று நன்றி சொல்லுங்கள். எங்கள் தேசத்துக்கு அருகிலே இருக்கின்ற இந்தியாவிலே 101 கோடி மக்கள் வாழுகிறார்கள். 65 கோடி மக்கள் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள். மரங்களுக்கு கீழும் குடிசைகளிலும் பழைய போயிரத்துக்குள்ளும் குடும்பம் நடத்துகிறவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். வீடு இல்லை. சுமார் 60 கோடி மக்களுக்கு மேலே ஒரு நேர சாப்பாடுக்கு சரியாக சாப்பாடு இல்லை என்று இந்திய தேசத்திலே சொன்னார். ஒரு சமயம் இந்தியாவினுடைய நாட்டு தலைவன் ஒரு பல்கலைக்கழகத்திலே உரையாற்றினார். கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ஏவுகணைகள் கூட எங்களிடம் உண்டு. எங்களுடைய தேசத்தை வல்லரசாக்கி கொண்டிருக்கின்றோம் என்றெல்லாம் பேசினார். ஒரு ஏழை பல்கலைக்கழக மாணவன் எழுந்து நின்று கேட்டான், கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ஏவுகணையோ வல்லரசோ அதுக்கு அப்பாலே ஒரு நாளும் எல்லாருக்கும் சோறு கிடைப்பதற்கு ஏதாவது இந்த நாட்டிலே வசதி செய்யுங்கள். ஒருவேளையாவது இந்த மனிதன், பாரத பூமியிலே பிறந்த மனிதன் பஞ்சம் இல்லாமல் இருப்பதற்கு வழி செய்யுங்கள். வாழ்க்கையிலே பாருங்கள், சாப்பாடு என்பது கடவுள் தந்திருக்கிற பெரிய சொத்து. யாரும் சாப்பாடு சரியில்லை, இது என்ன சாப்பாடு என்று வெறுத்து விடாதீர்கள். ஏன், ஒரு வேளை யாரை ஏதாவது தருவார்களா என்று கோயில் வீதிகளிலும் தெருக்களிலும் சந்தைகளிலும் மற்றவர்களுடைய வருகைக்காக கையை நீட்டிய வண்ணமாக காத்திருப்பவர்கள் இருக்கிறார்கள். அத்தகைய ஒரு உலகத்திலே இருக்கின்ற போது கிடைத்த சாப்பாட்டை கடவுள் தந்த பிரசாதமாக கருதுகின்றவன் தான் மனிதன். சாப்பாட்டுக்கு பிரசாதம் என்று பெயர். பிரம்மம் என்றால் இறைவன். இறைவன் தந்த ஒரு சந்தர்ப்பம் தான் சாதம். பிரசாதம் கடவுள் தந்தது என்று கையேந்தி உண்பது போலத்தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு பிரசாதம். கோயிலில் பூசையில் தருவதுதான் பிரசாதம் என்று இணையாதீர்கள். ஒவ்வொரு வேளையும் நீங்கள் சாப்பிடுவது பிரசாதம். ஒவ்வொரு வேளையும் நீங்கள் அருந்துகின்ற தண்ணீர் தீர்த்தம். எப்படி தீர்த்தத்தை நாங்கள் 2 கைகளினாலும் பற்றி கவனமாக ஒரு முடர் தீர்த்தம் கடவுளின் பிரசாதமாக அருந்துகிறோமோ, உண்ணுகின்ற உணவெல்லாம் பிரசாதம். அந்த உணவுக்கு நன்றி சொல்லுங்கள். உடுக்கின்ற ஆடைக்கு நன்றி சொல்லுங்கள். இது கடவுள் தந்திருக்கிறார். மானத்தை மறைப்பதற்கு ஆடையின்றி பல பேர் இருக்கிறார்கள். சில பேர் எல்லாருக்கும் கம்பளம் பெட்ஷீட் எல்லாம் செய்து கொடுத்து விட்டு இந்தியாவிலே காஞ்சிபுரத்திலே இந்த அழகான சேலைகளை எல்லாம் செய்கின்றவர்கள் பெரிய தொழிற்சாலைகளை செய்வதல்ல. ஆக கூடுதலான விலையான காஞ்சிபுரம் கையாலே செய்வது. நான் காஞ்சிபுரத்திலே ஆடை நெய்திடுபவர்களுடைய வீடுகளுக்கு குடிசைக்கு ஒரு நாள் போய் பார்த்தேன். காஞ்சிபுரத்திலே ஒரு சமய சொற்பொழிவுக்கு போன போது பாவம், சின்ன குடிசை வீடு, கணவனும் மனைவி விருந்து காஞ்சிபுரம் நெய்து கொண்டிருப்பார்கள். இறங்கி இறங்கி ஒரு நூலாக கோத்து கொண்டிருப்பார்கள். ஒரு சேலை வெட்டுவார்கள். 20 நாள்ல ஒரு சேலை வெட்டுவார்கள். 12 மணிக்கும் எழுப்பி அடிப்பார்கள். முழத்துக்குத்தான் பணம். ஆனால் அந்த சேலை 3 லட்சம் 4 லட்சம் போகும். இவர்களுக்கு நாள் சம்பளம். அந்த வீட்டிலே அவர்களிடத்திலே ஒரு ஆணை இருக்க கூட இருக்கார். ஆனால் அவர்கள் நெய்த சேலையை மணவரைக்கு பெண் கட்டி கொண்டு வர எல்லா பெண்களும் அச்சா சேலை, வடிவான சேலை, இப்படி சேலை என்பார். சில ஆத்மாக்குடைய கைகள் 24 மணித்தியாலமும் பின்னின சேலை தான். இதை 80 வருஷங்களுக்கு முன்னாலேயே ஒரு கவிஞன் பாடினான். ஆடை நெய்திடுவோன் போர்க்கும் ஆடையின்றி வாடை கொண்டு கிடந்து வருந்தலாம். எல்லாருக்கும் காஞ்சிபுரம் செய்து கொடுப்பவனுக்கு தனக்கு போர்வை செய்வதற்கு நேரம் இல்லை, உழைப்பில்லை.
முதலாளி கொடுத்த நூல்ல காஞ்சிபுரம் செய்து கொடுத்து விட்டு ஒரு சாக்கில் படுத்திருக்கிறான். காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏழை தொழிலாளி. பாடுபட்டு உழைப்பவர்க்கே இப்பாரிடம் சொந்தமையா, காடு திருத்தி நாடு காண்பது அவனல்லவோ, மந்திரம் ஓதுவதால் பயிர் விளைவதுண்டோ, தந்திர பேச்சாலே அரிசி சாதமாகி விடுமோ, வீடு கட்டும் ஒரு கொத்தன் விடுதி இல்லாமல் ஆடு மாடுகள் போல் உலகில் அலைவதுண்டோ, ஆடை நீதிடுவோர் போர்க்கும் ஆடையின்றி வாடை கொண்டு கிடந்து வருந்தலாம். எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கிற மேசன் பெரிய பெரிய வீட்டை கட்டி கொடுத்துட்டு பாவம் அவன் போய் ஒரு குடிசையில படுத்திருப்பான். வீடு கட்டும் ஒரு கொத்தன் என்றா மேசன், அவன் வீடு இல்லாமல் ஆடு மாடு போல படுத்திருக்கிறான். இதுதானே உலகம். அப்போ நாங்கள் ஒரு வீட்டிலே படுக்கிறோம், வீட்டிலே உறங்குகிறோம், நல்ல ஆடையை கட்டுகிறோம், நல்ல சாப்பாடு உண்ணுகிறோம், நல்லவர்களோடு தொடர்பு வைத்திருக்கிறோம் என்றால் இதை விட சொர்க்கத்தை எங்கே தேட போகிறீர்கள்? எனவே சிரித்து கொண்டு வாழுங்கள், சிந்தித்து கொண்டு வாழுங்கள். கடவுள் தந்த இந்த நல்ல வாழ்வுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுங்கள். இந்த கனடா சத்திய சாய் பாபா இல்லம், யோ சுவாமிகள் இல்லம் எல்லாம் சேர்ந்து மதிப்புக்குரிய சகோதரன் சந்திரன் அவர்கள், நாங்கள் கிளிநொச்சியிலே பிறப்பிலேயே மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகளுக்காக பாடசாலை கட்டுகின்ற போது அந்த பாடசாலைக்குரிய நிலத்தை வாங்குவதற்கு பேருதவி புரிந்தார்கள். அதை மறக்க முடியாது. அதற்காக இந்த இடத்திலே நன்றி. 2 மாடியிலே மன வளர்ச்சி குறைந்த பிள்ளைகளுக்கு கிளிநொச்சியிலே இப்பொழுது ஒரு அழகான பாடசாலை கட்டப்பட்டு பிறப்பிலேயே மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் ஆடிப்பாடி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எனவே நல்ல மனிதர்கள் எத்தனை நல்ல ஆத்மாக்களை காப்பாற்ற முடியும் என்பதை வாழ்க்கையிலே சித்தாந்தமாக கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நல்லதை சிந்தியுங்கள், பிறருக்கு உதவியாக வாழுங்கள், கருணை உள்ள, இரக்கமுள்ள, சாந்தம் உள்ள ஒரு பண்புடைய மனிதராக வாழுங்கள். ஏன் இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்கின்றது என்று திருவள்ளுவரிடத்திலே யாரோ கேள்வி கேட்டிருக்கிறார்கள். திருவள்ளுவர் 1330 குறள் படைத்த வள்ளுவன், பண்புடைய மனிதர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறதால இந்த உலகம் அழியவில்லை, பண்புடையார் பட்டுண்டு உலகு. ஏனெனும் இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது என்றால் கொஞ்சம் பண்புள்ள மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பண்பில்லாத மனிதர்களும் இருக்கின்ற இந்த உலகத்தை கடவுள் பொறுத்து கொண்டிருக்கிறார். அந்த பண்புடையவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து, இந்த விழாவுக்கு என்னை அழைத்து கௌரவப்படுத்திய இந்த நிலையத்தை சார்ந்த அத்தனை பேருக்கு நன்றி கூறி என்னை அழைத்து வந்திருக்கிற அன்பு உடன்பிறவா சகோதரன் அருட்சோதி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம்.